நீ இடப்பா நீ இடப்பா நீ இடப்பா சார் என்ன நடந்துமா கட் பண்ணிக்கோங்க ரெடா தரேன் அப்போ சீக்கிரம் அப்போ திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட நம்முடைய சுண்டவளை என்ற கிராமத்தில் அப்ரகாம் நாடார் அவர்களுடைய மகன் மாசானமுத்து என்பவர் வயது 44 மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் இட்லி கடையில் வேலை செய்வதற்காக சென்றிருந்தார். சென்ற இடத்தில் 20 நாட்கள் வேலை செய்த பின்பு தொடர்ந்து அந்த பணியும் அங்குள்ள சூழலும் இந்தியும் தமிழை தவிர வேறு மொழியும் தெரியாத காரணத்தினால் அவர் அங்கிருந்து ஊருக்கு வருவதற்கு புறப்பட்டு 2 தினங்களுக்கு முன்னால் அவர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் விரைவு வண்டியில் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர் ட்ரெயின் மாறி ஏறியிருக்காரு. ஏறினவர் போய் ட்ரெயினில் படுத்துக்கிட்டார். காலையில் எழுப்பி பார்த்தா மத்திய பிரதேச மாநிலம் போபால் பக்கம் பசோடா என்ற ஒரு மாவட்ட தலைநகரம். அந்த ஊரில் இறங்கியிருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் அழைத்து சென்று என்ன விசாரித்தார்களோ தெரியவில்லை. இறந்ததாக நேற்று மாலை தகவல் வந்தது. அதற்கிடையில் அவர் ஒரு முறை பேசி இருக்கின்றார். என்ன நடந்தது என்பது அவருடைய மகள் இப்போது நீங்கள் கேட்டால் அவங்க தெளிவுபடுத்துவாங்க. சொல்லுங்கள். எங்கள் அப்பா 8:43 முந்தின நாள் லைட்டு 8:43க்கு ஃபோன் அடித்து எங்கள் அம்மா பேர் சொல்லி என்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. என்னை விட்டுருங்க, நான் வேலைக்கு வந்திருக்கேன் எங்கள் அப்பா சொன்ன சவுண்டு கேட்டுச்சு. திரும்ப அதே ஹிந்திக்கார நம்பருக்கு ஃபோன் அடித்து இது என்ன ஸ்டேஷன் ஒரு அண்ணனை வச்சு பேசி எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது இது மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின். எங்கள் அப்பா நான் கன்னியாகுமரி ட்ரெயினுன்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன். இத்தாருங்கிற இடத்துல 10:25க்கு இறக்கி விடுவேன்னு சொன்னாங்க. இறக்கி விட்டு நாங்கள் ஒரு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருங்க எங்கள் அப்பாவை அப்படின்னு சொன்னோம். 25க்கு நான் இறக்கி விட்டு போலீஸ்ட்ட ஒப்படைச்சிட்டேன்னு அந்த ஹிந்திக்காரன் அங்கே சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்க ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நேற்று 6 மணி போல் எங்கள் அம்மாக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்படி மாசானமுத்துங்கிறது யார் உங்கள் கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் அமுச்சு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுவுமே பேசலை. ஃபோன் பண்ண நேரம்லாம் காப்பாற்றுன்னு தான் சொன்னாங்க. எங்கள் அப்பாவை மட்டும் சீக்கிரமாக கொண்டு வர ஏற்பாடு பண்ணி தரணும். முதலமைச்சர் எங்கள் அப்பா பாடியை வாங்கி எப்படியா சீக்கிரம் இங்கே கொண்டு வரணும். எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்துச்சு. இது பெரிய இழப்பு அவருக்கு இருந்து போனது. அதனால் அவங்களுடைய கோரிக்கை நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும் நம்ம இப்போது தெரிவிச்சிருக்கோம். நிச்சயமாட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்க நேரே போபாலுக்கு போய் அந்த பாடியை வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு வசதியும் கிடையாது, அவங்களுடைய ஆட்களும் இல்லை. அதனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழக அரசின் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி வேண்டிய நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக அவங்களுடைய இறந்த அவருடைய தந்தையாருடைய உடலை அவங்களுடைய குடும்பத்தாரிடம் நிச்சயமாக ஒப்படைப்பார்கள். மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு சொல்லியிருக்கின்றது. வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருவார்கள். அந்த மரணம் சந்தேகத்துக்குரிய மரணமாக இருக்குது. இதுவரை அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடலை ஏற்கனவே நம்ம உதவியாளரை வச்சு பேசியிருக்கேன். அப்போ காலையிலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கும் போது நீங்கள் பண்ணுனா வீடியோ வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அங்கே என்ன நடந்துங்கிறத நீங்கள் நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்திற்கும் நம்முடைய அரசுக்கும் தெரிவித்து அதன் பின்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திரும்ப அங்கே பாடி அனுப்பணும். அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம்.
நிச்சயமாட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறேன்.